Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நார்மலா மனுஷங்க ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். அதுலயும் ஒவ்வொருத்தங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சில பேர் கிராமத்திலயோ அப்படி இல்லையா நகரத்திலயோ அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இந்த உலகத்துல இன்னும் சில பேர் இருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு இடத்துலயும் இல்லாம ரொம்ப வித்தியாசமா மனுஷங்க இங்கெல்லாம் கூட வாழ்வாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில இடத்துல குடிபெயர்ந்து அவங்களோட வாழ்விடத்தை அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி எந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல மக்கள் வாழ்றாங்கன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்றேன் தட்டி விட்டுருங்க. ஹேங்கிங் டெம்பிள். என்னதான் மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினாலும் சைனால அந்த காலத்திலேயே மலை ஒட்டி கட்டியிருக்க இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல கட்டின ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மாஸ்டர் பீஸ்னே இதை சொல்லலாம். இந்த மடத்தை லியோரான் அப்படின்றவரு 5th செஞ்சுரியில கட்டியிருக்காரு. இங்க கிட்டத்தட்ட 40 ரூம் இருக்கு. அந்த 40 ரூமும் இன்டர் கனெக்டடா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா ரூமுக்கும் தனித்தனி பால்கனி வேற செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா இந்த கோயில்கள்ல இருக்க சிலைகள் எல்லாத்தையுமே கல்லாலையும் அயனாலையும் காப்பராலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேங்கிங் டெம்பிள் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலீஜியஸ் ஹார்மனி. அது மட்டும் இல்ல, இவங்க இப்படி மலையோட சைட்ல இந்த மாதிரி கோயில் கட்ட காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இது டேமேஜ் ஆகக்கூடாதான். அது மட்டும் இல்ல, அவ்வளவு சீக்கிரம் இந்த கோயிலுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. ஏன்னா அவங்க கட்டியிருக்க ஸ்ட்ரக்சரும் சரி போற பாதையும் சரி அவ்வளவு ரகடா இருந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு பில்டிங்கும் சரி பாதையும் சரி தாங்கி பிடிக்கிறது கீழே இருக்க அந்த கம்பு தான். அங்க இருக்க இந்த மாதிரியான கம்புகள் தான் மொத்த சப்போர்ட்டையும் தாங்கிட்டு இருக்கு. அந்த கம்பு மட்டும் இல்லனா மொத்த பில்டிங்கும் அவ்வளவுதான். த ட்ரீனா ரிவர் ஹவுஸ். ஆத்துக்கு நடுவுல தனி ஒரு பாறைக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் த்ரில்லா, யாருமே வராத இந்த இடத்துல தனிமையா வாழ்றதுக்கு சுகமா தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஆத்துல தண்ணியோட அளவு எப்ப ஏறும், எப்போ இந்த வீடு ஆத்தோட அடிச்சுட்டு போவோன்ற பயமும் இருக்கும். அப்படி ஒரு வீடை தான் ட்ரீனா ரிவருக்கு நடுவுல இங்க இருக்க பாறைக்கு மேல ஒருத்தர் கட்டியிருக்காரு. 1968ல சில அட்வென்ச்சரஸ் ஸ்விம்மர் இந்த இடத்துல கல் இருக்கத பாத்துருக்காங்க. இந்த கல்லுக்கு மேல வீடு ஒண்ணு கட்டி வாழ்ந்தா இன்னும் அட்வென்ச்சரஸா இருக்குமே அப்படின்னு நினைச்சு இங்க இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஆனா இயற்கை அதோட பவரை ரிட்டர்ன் இவங்களுக்கே காட்டிருச்சு. அதாவது அந்த பில்டிங் கட்டி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 7 தடவை அங்க இருக்க தண்ணி ரைஸ் ஆகி அந்த பில்டிங்க டேமேஜ் பண்ணிருக்கு. ஆனா அங்க இருக்க லோக்கல் பீப்பிள் இது டேமேஜ் ஆக திருப்பி இதை கட்டியிருக்காங்க. அது காரணம் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. இந்த பில்டிங்க பாக்கிறதுக்காக தான் பல பேர் பல நாட்டுல இருந்து வந்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இதை டேமேஜ் ஆக விடுவாங்களா என்ன? அதனாலதான் திருப்பியும் கட்டியிருக்காங்க. கடைசியா 2011ல கான்கிரீட் பேஸ வச்சு இது பயங்கரமா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இது டேமேஜே ஆகல. ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு இதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாலும் இதுல யாரும் தங்குறதுக்கு ஆசைப்படுறதே இல்ல. ஏன்னா எப்ப வேணா இயற்கை அதோட சுயரூபத்தை காட்டலாம்ல, அதுக்காக தான் பயப்படுறாங்க. ஆனா இத பாக்கிறதுக்காகவே பல டூரிஸ்டுங்க இங்க வந்துட்டு போறதுனால இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. மிட்டியோரா மானஸ்டரிஸ். கிரீஸ்ல இருக்க இந்த மானஸ்டரியை பாக்குறதுக்கு ஏதோ கார்ட்டூன்ல வர பில்டிங்ஸ் மாதிரியே இருக்குல்ல. ஏன்னா பெரிய மலைக்கு மேல பாறைகளை ஒட்டி பயங்கரமா கட்டியிருக்காங்க. 13th and 14th செஞ்சுரியில வெளியில இருந்து வரவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 24 மானிட்டரிஸ கட்டியிருக்காங்க. அதுல இப்ப வெறும் 6 தான் மிச்சம் இருக்கு. ஆனா அந்த 6ம் பயங்கர ஸ்ட்ராங்கா அசைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளவு ஹைட்டான மலைக்கு மேல இவங்க கட்டியிருக்க மானிட்டரிஸ்க்கு கீழே இருந்து போறதுக்கு மேல வழி என்ன தெரியுமா? கயிறை வச்சு செஞ்ச ஏணிதான். அதுலதான் எல்லாரும் மேல ஏறி போகணுமா. அதுல ஏறி போறவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உயிர் தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது பயங்கர ஹைட்ல இருக்கு. அதுலயும் சில பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் மலையோட எட்ஜ்ல கட்டியிருக்காங்க. அதுவும் சில பில்டிங் எல்லாம் மலையை விட்டு வெளியில தொங்கி இருக்கு. அது எல்லாமே அங்க இருக்கிற கம்புல தான் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 1920s வரைக்கும் இதுக்கு போற பாதை அந்த ஏனியா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மலையொட்டி அந்த கற்களைய செதுக்கி அங்க படியை உருவாக்கி இருக்காங்க. இப்ப இது ஒரு மேஜர் அட்ராக்ஷன் டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் மேல இருந்து அவங்க பாக்குற சைட் சீயிங்கும் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரும் தான். ஆனா அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்களேன், ஏதோ 13th 14th செஞ்சுரியில கட்டின மாதிரியா இருக்கு, ஏதோ இப்பதான் கட்டின மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாவும் அழகாவும் கட்டியிருக்காங்க. கிளிஃப் வில்லேஜ்.
சைனால இருக்க இந்த வில்லேஜுக்கு போறதே ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த வில்லேஜ் கடல் மட்டத்துல இருந்து 1400 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல கிட்டத்தட்ட 800 மீட்டர் பயங்கர செங்குத்தான பாதை. இந்த செங்குத்தான பாதை வழியா தான் அந்த ஊர் மக்கள் அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டு வரணும். எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும், அங்க இருக்க பசங்க படிக்கணும்னாலும், ஏன் உதவிக்கு கூட அவங்க இந்த செங்குத்தான பாதை வழியா தான் போயாகணும். அதுலயும் அந்த பாதை எல்லாத்தையுமே எப்படி தெரியுமா முதல்ல வடிவமைச்சிருக்காங்க? வெறும் அந்த இடத்துல இருந்த மரங்களோட வேர்களை வச்சும் மூங்கில் கொம்புகளை வச்சும் தான். வெளியூர்ல கனெக்ஷனே இல்லாம தங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணுன்றதுக்காகவே இவங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப வரைக்கும் அந்த ஏணி வழியா ஏறி போய் தவறி விழுந்ததுல கிட்டத்தட்ட 8 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு அடியும் பட்டிருக்கு. 2016ல ஜர்னலிஸ்ட் சென் வில்லேஜ் ஆன் கிளிஃப் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கே இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரியான மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்டே முன் வந்து அவங்களுக்கு ஸ்டீல்ல ஏணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேல போயிட்டு வர ரிஸ்கே கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல 2020க்கு அப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும்னு பல குடும்பங்கள் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப கூட நாங்க இந்த இடத்துல தான் வாழ்வோம், எங்களோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு கிட்டத்தட்ட 30க்கு மேல ஃபேமிலிஸ் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வித்தியாசமான இடம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்வென்ச்சரஸ் பிரியர்கள் விடுவாங்களான்னு அவங்களும் இங்க போய் இத பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாத்திட்டாங்க. கொரோவாய் ட்ரைப் ட்ரீ ஹவுஸ். இந்தோனேஷியாவோட பாப்புவால அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. நீங்க பல ட்ரீ ஹவுஸ பாத்துருக்கலாம், ஆனா இவங்க கெட்டுற மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க கெட்டுற ட்ரீ ஹவுஸ் மினிமம் ஹைட்டே 35 மீட்டருக்கு மேலதான் இருக்கும். இந்த மாதிரி 35 மீட்டருக்கும் மேல இருக்க ஹைட்டான மரத்துல இவங்க வீடு கட்டி வாழ்றதுதான் இவங்களோட வழக்கம். ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்றது உலகத்துக்கு 1974 வரைக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க தரை மட்டத்துக்கு மேலதான் இவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு இன்னொரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? குறிப்பா காட்டுக்குள்ள இருக்க விஷ பூச்சிகள் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி இவங்க எடுத்தோ கவுத்தோன்னு எல்லா மரங்கள்லயுமே வீடு கட்டிட மாட்டாங்க. செங்குத்தா ஸ்ட்ராங்கா கொஞ்சம் படம் இருக்கிற ட்ரீயா பார்த்து செலக்ட் பண்ணி அதோட சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஹைட்டா வளர்க்க விடுவாங்க. அது குறிப்பிட்ட ஹைட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட சென்டர் பிரான்ச்சை கட் பண்ணிட்டு அதோட கிளைகளை வச்சு அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. பனை ஓலையையும் ஆலமர வேரையும் வச்சு இதை பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டி முடிக்கிறாங்க. இப்படி இவங்க கட்டுற ட்ரீ ஹவுஸ் பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பிளெக்சிபிளாவும் இருக்கும். அதே மாதிரி காடோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சேலஞ்சஸையும் எதிர்கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி இவங்க ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அங்க வர விசிட்டர்ஸுக்கு டூர் ஆபரேட்டர்ஸாவும் ஒர்க் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஏர்னிங்கும் கிடைக்குது, வாழ்வாதாரமும் முன்னேறுது. ஆனா என்னதான் இவங்க வெளியுலக மக்கள் கூட உறவு வச்சுக்கிட்டாலும் இவங்களோட கல்ச்சரையும் லைஃப் ஸ்டைலையும் மாத்தாம அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.